இன்னைக்கு என் பையன் பிறந்த நாளைக்கு ஒரு அருமையான கேக் செஞ்சுருக்கேன். இந்த சர்ப்ரைஸை நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன கேக்குன்றத பாருங்க. காலையில சாப்பாட்டுக்கு ரச சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அவனுக்கு கொடுத்துருக்கேங்க. ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த சாப்பாடு அவனுக்கு பிடிச்சதை இன்னைக்கு செஞ்சேன். கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அவன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டேன். எல்லாமே சரியாயிரும்னு குருக்கள் சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷம். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கேக் ரெடி பண்ண போகிறேன். பார்க்குறீங்களா? இதுதான் அந்த கேக். என்ன கேக்குன்னு பார்த்தீங்களா? இது என்ன கேக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. இது என்னன்னா, நான் ஃப்ரூட்ஸில் செஞ்சுருக்கேங்க. அதாவது வாட்டர்மெலன் கேக். நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவனுக்கு 11வது வயசு ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த வாட்டர்மெலனோட ஸ்கின்னை அழகாக கட் பண்ணி கழுவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸ்ட்ராபெரி ஒரு பேக்கெட் வாங்கினேன். அதை அழகாக மேலே கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டேங்க. இந்த வாட்டர்மெலன் கேக்கை கட் பண்ணால் கூட அவன் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் சாப்பிட்டான். ஏன்னா இது பயங்கரமாக சளி பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொடுக்கல. வேறு என்ன தான் பண்ணுறது கேக் அப்படின்றது ரொம்பவே கன்ஃபியூஷன் இருந்தது. கடைசியாக இதுதான் எனக்கு ஐடியாவாக தோணுச்சு. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. இதை நீங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு யாருக்காவது கோவம் இருந்ததுன்னா சாரிங்க. பையனுக்கு இப்படி போய் பண்ணிட்டியம்மான்னு. ஏன்னா நாளைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் ஈவினிங் 5 o'clock கொடுத்துருக்காங்க. அதனால நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க. பையனுக்கு எந்த மாதிரி உடம்பு கண்டிஷன் இப்போ இருக்குது அப்படின்றது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் அவனுக்கு வேற எந்த வெளி உணவுகளும் வாங்கி கொடுக்கல. இந்த ஸ்ட்ராபெரி பீஸ் ஒன்றும் வாட்டர்மெலன் பீஸ் ஒன்றும் கொஞ்சமாக கொடுத்தேன். பையனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. 2 பிள்ளைங்களுக்குமே வாங்கியிருக்கேன். ரைட்டிங் பேட் வாங்கியிருக்கேங்க. அது ரொம்ப அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அது வாங்கினேன். ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் பலூன், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கோன் 2 மட்டும் வாங்கினேன். 2 பிள்ளைங்களுக்கு மட்டும். இந்த ஸ்டிக்கர்ஸ் அவனுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அதனால தான் இந்த ஸ்டிக்கர்ஸையும் வாங்கினேன். இது எல்லாத்தையுமே பேக் பண்ணேன். பெரிய பையனுக்கு மார்ச் 5 ஆனுவல் எக்ஸாம். அதுக்காக அவனுக்கு ஒரு பென்னும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச்சும் வாங்கினேன். ஸ்கூல்லேயே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால 2 பிள்ளைங்களுக்குமே அவங்கவுங்களுக்கு வாங்கின பொருளை தனித்தனியாக பேக் பண்ணிட்டேங்க. ஏன்னா பெரிய பையனுக்கும் நான் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இதை கொடுத்துடலாம், அடுத்த நாள் சர்ப்ரைஸாக கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வச்சுருந்தேன். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் நான் கிஃப்டாக வாங்கியிருந்தேன். அதனால அவன் பயங்கரமாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணான். அந்த கவரை பிரிக்க முடியாமல் ரொம்பவே திணறினான். இப்போ அவன் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவான். அதையும் நான் இதோட இணைச்சிருக்கேன். அதை கேட்டு பாருங்கள், என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக்கர்ஸ். எஸ் எஸ் 5 ரூபாங்க ஒரு ஸ்டிக்கரு. இந்த 5 ரூபாய் ஸ்டிக்கருக்கே எவ்வளோ சந்தோஷப்படுறான் பார்த்தீங்களா? 6 பேக்கெட் வாங்கினேன். அது அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான். அடுத்த கிஃப்ட் இப்போ பிரிக்கிறான் பாருங்கள். இது அந்த நான் சொன்னேன்ல ரைட்டிங் டேபு, எழுதுறதுக்கு ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப விலை கம்மி தான். 130 rupees தாங்க. இதை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இதை எரேஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியில் தான் யூஸ் ஆகும். அவன் உடனே எடுத்த உடனே அப்படியே எழுத ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது உண்மையாகவே நல்லா உழைக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு இதை பற்றி தெரியும். வாங்காதவங்க இதை கண்டிப்பாக வாங்குங்க. நல்லா இருக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க ஏதாவது ட்ரா பண்ணிவிட்டு அதை எரேஸ் பண்ணுறது, ரைட்டிங்கில் ஏதாவது மேக்ஸ் போட்டு பார்க்குறது, எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். நல்லாவே ஒர்க் ஆகுங்க. ரொம்ப நாளைக்கு வருங்க. அப்படியே சூப்பராக. அடுத்தது பெரிய பையனுக்கு வாங்கி வச்சிருந்த பொருளை அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு சின்ன பையன் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னன்னு பாருங்க. எனக்கு தானே பர்த்டே, நீங்கள் எதுக்கு அவனுக்கு கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகி போய் கேட்டான். எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே தான் நடந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், பெரிய பையனும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பிறந்த நாளைக்கு நாங்கள் எப்போவுமே காஸ்ட்லியான செலவுகள்லாம் என்றைக்குமே பண்ணது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் வாங்கி கொடுப்பேன். எனக்கு பிடிச்சது எதையுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். பென் அவனுக்கு எக்ஸாம் வர்றதுனால அதை வாங்கி கொடுத்துருந்தேன். ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அடுத்தது பெரிய பையன் சின்ன பையனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவன் வீட்லயே அவனா கிரியேட் பண்ணி கட் பண்ணி எதோ செஞ்சு வச்சிருந்தான். அதை பையனுக்கு கிஃப்டா கொடுத்தான். இதுதான் அவன் செஞ்ச ரிங்குங்க. அவன் தங்கத்துல வாங்கி போட முடியலனாலும் சரி, பேப்பர்ல எவ்வளவு அழகா ரிங் செஞ்சு கொடுத்துருக்கான் பாருங்க. எனக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஹார்டின் போட்டு எனக்காக ரிங் செஞ்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, ஜாக்கி சேனல்ல வர்ற அந்த மந்திரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. அது எல்லாத்தையுமே அவன் கஷ்டப்பட்டு கட் பண்ணி அழகா தம்பிக்காக செஞ்சு வச்சிருக்கான். இது எல்லாமே அவன் சின்ன பையன் ரொம்ப ஆசைப்பட்டதுனால தான் இவன் இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இனிமேல் விளையாடிப்பாங்க போர் அடிக்கிற நேரங்களில். என்னோட ரிங்கை நான் போட்டு பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ராபெரியில் கட் பண்ணது போக பேலன்ஸ்
வந்து இவ்வளோ இருந்ததுங்க. அடுத்து ஈவினிங் வந்து அவன் கொஞ்சம் டல்லாக இருந்தான். அப்போ இன்னொரு விஷயம் யோசித்தேன். இந்த பழமும் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், வாட்டர்மெலனும் பப்பாளி பழமும். இப்போ இந்த பப்பாளி பழத்தையும் நான் வந்து அதே மாதிரி கட் பண்ண போகிறேங்க. நான் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷாக் ஆவீங்க பாருங்கள், சீட்ஸே இல்லை. இது ஹைப்ரைட்னு தான் நினைக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இப்போ இதை நம்ம கேக்கு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். மேலே பேப்பர்லாம் கட் பண்ணி போட்டு அதை அழகாக வந்து அவன் கண்ணை மூடினதுக்கப்புறம் அது பலூனில் வெடிக்க வச்சாச்சு. இப்போ வந்து அவன் கேக் வெட்டுறாங்க. பப்பாளி கேக் வந்து இப்போ வெட்டுறான். இது வந்து சளி பிடிக்காததுனால இந்த பழத்தை வந்து அவனுக்கு நைட்டுக்கு வந்து சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டேங்க. மதியத்துக்கு மஷ்ரூம் பிரியாணி அவன் ஆசைப்பட்டது, இதுவும் அதையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். நைட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாளி பழத்தையே வந்து நல்லா வயிற்றுக்கு கட் பண்ணி அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டாங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் ரீட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இவ்வளோ பேர் எனக்காக விஷ் பண்ணியிருக்காங்கன்னு. அவன் இப்போ எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லுவான், கேளுங்க. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னோட பையனுக்காக இவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கமெண்ட்டையும் அவன் தான் படித்து பார்த்தான். படித்து பார்த்துட்டு அது அந்த ஹார்ட்டின் கொடுத்தது கூட நிறைய கமெண்ட்ஸ்க்கு அவன் தான் கொடுத்தான். அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டான். இவ்வளோ பேரா விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இது வரைக்கும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு வந்து இவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்கிறது. ஏன்னா நாங்கள் வீட்டில் நாங்கள் மட்டுமே தான் எப்போவுமே வந்து கொண்டாடிக்கிறோம். அவனுக்கு வெளியில் இவ்வளோ பேர் விஷ் பண்ணதில் இன்றைக்கி அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நானே பார்த்தீங்களா இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனே. ஏன்னா பிறந்த நாள் மட்டும்தான் நமக்காக கொண்டாடக்கூடியது. மற்றதெல்லாம் வந்து தீபாவளி பொங்கல்லாம் ஊருக்காக கொண்டாடக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் எப்போவுமே பிறந்த நாளைக்கு மட்டும் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக நல்லா பார்த்துக்கணுன்னு நினப்பேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினப்பேன். அது அவங்களுக்கான நாள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு பண்ணிட்டீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதில் இன்றைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்காக. என் பையன் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கான். அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். எல்லாருக்குமே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.